எப்பொழுதோ தப்பிச் சென்ற நீ இப்பொழுது சிக்கிவிட்டாய் நாகினி. இனி அபூர்வமான அந்த நாகமணியும் என் கைக்கு கிடைத்துவிடும். நான் இந்த உலகத்தை ஆட்டி படைப்பேன். அற்பமான மனித இனத்தை எறும்பை நசுக்குவது போல் நசுக்கி விடுவேன். முடியாது. உன் நாட்டு ஆசைகளை வளர்த்துக்கிட்ட எத்தனையோ மந்திரவாதிங்க ஊர் பேர் தெரியாம அழிஞ்சு போயிருக்காங்க. ஓ அகங்காரம் அழியிற நேரம் இப்ப வந்துருச்சு. நீ என்ன செஞ்சாலும் அந்த மாணிக்கம் உனக்கு கிடைக்காது. கபால மாலினியின் கருணையை பெற்ற இந்த மகா மந்திரவாதியின் முன்னால் யாரும் நிற்க முடியுமா? போராடி வெல்லத்தான் முடியுமா? நாகமாணிக்கம் எங்குள்ளது சொல். சொல்ல முடியாது. அந்த அபூர்வமான மாணிக்கம் இருக்க வேண்டியது மனிதாபிமானம் உள்ள தேவர்கள் கிட்டையோ தெய்வாம்சம் பெற்ற மனிதர்கள் கிட்டையோ தவிர உன்ன மாதிரி பிசாசுங்க கிட்ட இல்ல. என்னை எதிர்த்து பேசுவதை விட்டு விட்டு மரியாதையாக சொல்கிறாயா? இல்லை உன்னை துண்டு துண்டாக நறுக்க சொல்கிறாயா? உன்னால என்ன கொல்ல முடியாது. நான் கேவல நாகமோகினி மட்டும் இல்ல, மானிட பெண், கற்புள்ளவள். கற்புள்ளவளோட பேச்ச கேட்டு சூரிய பகவான் கூட உதிக்காம நின்னுடுவான். யமன் கூட ஆசீர்வதிச்சு கேட்ட வரத்தை தருவான். நீ மானிட பெண்ணா? கற்பு கரசியா? அப்படி என்றால் உன் கணவனை கொன்று விடுகிறேன். அது உன்னால முடியாத வேலை. என் புருஷன் தைரியசாலி. உன் நாட்டில் இருக்கிற தந்திரவாதிங்க என் புருஷனோட கால் தூசிக்க கூட ஈடாக முடியாது. அப்படி என்றால் ரகசியத்தை சொல்ல மாட்டாயா? நீ அந்த தேவதைக்கு என்ன பலி கொடுத்தாலும் நான் சொல்ல மாட்டேன். சிக்ஷே டிம்பகா, குருதேவா, இந்த பிடிவாதக்காரியை இழுத்துச் சென்று கட்டுங்கள். சரிங்க. ஜெய் கபாலி. அன்னாகாரம் இல்லாமல் கிடந்தால் ரகசியத்தை சொல்லி விடுவாள். பாருங்கள். கோல்மால் ஆயி போச்சு. குடிமொழிக்கு கோல்மால் ஆயி போச்சு. என்னடாச்சு? ஏன் இப்படி குதிக்கிற? சின்னம்மா பூட்டாங்க சாப். அவ எங்கடா போவா? அவ இந்த வீட்டை பிடிச்ச சரியான நாகப்பிசாசு. அது இல்ல மேம் சாப், சைத்தான் சைத்தான் இழுத்துக்கிட்டு போயிடுச்சு. அம்மாவையும் என் குதிரையை ரிவர்ஸ் இழுத்துக்கிட்டு போயிடுச்சு சாப். அம்மாடியோ சைத்தான். என்ன இது சைத்தான்ங்கற? நம்ம லட்சுமியே கோயில் கிட்ட ஏதோ ஆவி வந்து இழுத்துட்டு போயிடுச்சா? அச்சச்சோ, என்னாச்சோ என்னமோ. கொஞ்சம் வந்து பாருங்க மாப்ள. நானா? எம்மா, இவரே அங்க போ சொல்றேன். இவர் அங்க போனா என் நிலைமை என்ன ஆகிறது? சரி நிறுத்திடுவோம் பலம்பல. பாஜாதி வேலைக்காரங்களை அனுப்பி கோயில் கிட்ட தேட சொல்லுவோம். அச்சா மாஜி. அவ கதை இந்நேரம் முடிஞ்சிருக்கும். பிசாசுங்க அவனை புடிங்கி தின்னு இருக்கும். என்னமோ மொத்தத்துல பீட நம்மள விட்டு தொலைஞ்சது. என்னப்பா அது? அக்காவை தேடத்துக்கு நீங்களும் தொலையா போறதை விட்டுட்டு இப்படி அபசகுணமா பேசிட்டு இருக்கீங்களே. அபசகுணம்னு சொல்லாதம்மா. உடனே ஒரு முகூர்த்தம் பார்த்து உன் மாமன் கையால உன் கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன். மத்தவங்களை கெடுக்க நினைச்சா நமக்கு நல்லது எதுவும் நடக்காது. அக்கா வரியா பாட்டிமா? இல்லம்மா, வேலைக்காரங்க ஆளுக்கு ஒரு பக்கமா தேடியும் எங்கேயும் லட்சுமி காணோம். ஐயோ ஐயோ ஐயோ, நான் என்ன செய்யறது? என் தம்பி வந்து என் பொண்டாட்டி எங்கன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? குளத்துல குதிச்சுட்டான்னு சொல்றதா, கிணத்துல விழுந்துட்டான்னு சொல்றதா? ஏன் பேசாம நிக்கிறீங்க? அம்மா லட்சுமி, வந்துட்டியா? அக்கா வந்துட்டியாக்கா? என்ன ஆச்சோன்னு பயந்து போயிட்டோம். உனக்கு எந்த வந்து உன்னை இழுத்துட்டு போயிடுச்சுன்னு சொன்னானே. என்னமோ அத்தை, யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, அதனால போனேன். அங்க போய் பார்த்தா காட்டுல ஒரு பாழடைஞ்ச கோயில். பூஜை பண்ணிட்டு வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. வா, திருஷ்டி சுத்தி போடுறேன், நீ வாடி. தப்பிச்சு போயிட்டா குருதேவா. தப்பித்துக் கொண்டு எங்கே செல்வாள்? அந்த மானிடனின் வீட்டுக்குத்தானே. அங்கே அவளுக்கு துணையாக இருக்கும் அவனை முதலில் அழித்து விடுவோம். பாருங்கள்.